நீ மட்டும் தனியா குடிக்கிறேன்னு ஃபீல் பண்றல்ல, எனக்கு தெரியும் நீ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுவேன்னு. அதனால எனக்கு ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியே நில்லு, I'll give you the company, okay? Silly girl. வந்துட்டேன். Cheers. எப்படி? Okay. Come on, குடி. First time நான் எள்ளி குடிக்கிறேன். குடி. நான் குடிக்கிறேன் பாரு. ஏய் சூப்பரா இருக்குல்ல? இது பட்டுக்கோட்டை இளநீயே இல்ல சார், உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க. என்னையா? அவ்வளவு ஈஸியாலாம் என்ன ஏமாத்த முடியாது. ஆமா நீ எப்படி சொல்ற இவ்ளோ கிளியரா? அதெல்லாம் தண்ணியோட டேஸ்ட் வச்சு இது எங்க ஊர் இளநீயே இல்லன்னு சொல்லிடலாம். அடடடடா, என்னடா இது? வாய்க்குள்ளே பேராமீட்டர் வச்சு சுத்துறியா நீ? எந்த தண்ணியில எவ்வளவு மினரல்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியறதுக்கு? டேலண்டட், ரியலி டேலண்டட். சரி குடி. இது எந்த ஊர் இளநீன்னு தெரியுமா? பொள்ளாச்சி சார். ஓஹோ, நிஜமாவே டேலண்டட். எந்த முடிஞ்சிருச்சு. நீ குடி பொறுமையா குடி, நோ ப்ராப்ளம். முடிஞ்சிருச்சா? குடு நானே தூக்கி போடுறேன். ஃபைன், ஓகேவா? சார் அப்ப நான் கிளம்புறேன். எங்க போற? வீட்டுக்கு தான் போறேன். என்ன தனியா போன யாராவது உன்னை கிட்னாப் பண்றதுக்கா? டாடி சொன்னது ஞாபகம் இருக்கா? நீ வா, நான் கூட்டு போறேன். ஐயோ, பேக் சீட்டா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஊர் உலகத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பத்திரிக்கை அடிச்சு சாமி முன்னாடி வச்சு கும்பிடுவாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு நாள் கழிச்சு பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். இருக்கிற நிலைமை, நடக்கிற பிரச்சனை எல்லாமே உனக்கு தெரியும். சூர்யா பணக்காரனா பிறந்தாலும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இனிமேலாவது அவன் நல்லா இருக்கணும். அதுக்கு நந்தினி எப்பவுமே அவன் கூட இருக்கணும். இன்னைக்கு நிலைமையில வேணா நந்தினிக்கு சூர்யாவை பிடிக்காம இருக்கலாம். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கூட இருந்து வாழ்ந்தா கட்டாயம் பிடிக்கும். ரெண்டு பேரும் நல்லபடியா வாழணும். ஒரு அப்பாவா இது மட்டும்தான் என் மனசுல இருக்கிற ஒரே ஆசை. இது நடக்கணும்னா இந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்றது தான் ஒரே வழி. அது எந்த சிக்கலும் இல்லாம நடந்து முடியறதுக்கு நீ தான் துணையா நிக்கணும். முக்கியமா சுந்தரவளிக்கு எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது. சுந்தரவள்ளி, நீ எப்ப வந்த? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஆச்சரியமா இருக்கு, கண்ணை மூடி அவ்வளவு தீவிரமா சாமி கும்பிட்டு இருக்கீங்க? அது நான் சாமி கும்பிடுவேனே, நல்லா கும்பிடுவேன். நீயும் கண்ணை மூடி சாமி கும்பிடு. என்ன உங்களுக்கு என்ன பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டு இருக்கீங்க? பத்திரிக்கை தானே? ஆமா, கல்யாண பத்திரிக்கை தான். அது என் ஃப்ரெண்டு சுப்பிரமணியம் இருக்கான்ல, அட செங்கல்பட்டுல இருக்கான்லம்மா. அவர் பாம்பேல தானே இருக்காரு. பாம்பே போயிட்டான். அவன் பையனுக்கு திடீர்னு கல்யாணம் வச்சுட்டான். அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போனான். க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லம்மா, அதான் சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நீ கும்பிட்டுக்க, கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும்னு கும்பிட்டுக்க சுந்தரவள்ளி. சரி, ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கீங்க.
சுரேகா தானே? புடிங்க. என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு? கடவுளே காப்பாத்தினேன். அம்மா 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 ஐயோ சுரேகா, ஐயோ, ஏய், அம்மா. என்னடி ஆச்சு உனக்கு? என்னாச்சு? எந்திரி எந்திரி, பாத்து பாத்து. அம்மா அம்மா பொறுமையா. அம்மா அம்மா பயங்கரமா வலிக்குதுமா. விழுந்தா அப்படிதான் இருக்கும். கால உதறு சரியாயிடும். சும்மா இருக்க வேண்டியதானே? அம்மா. என்னடி பண்ணி வச்ச? ஏடி இப்படி பண்ற? முதல்ல உதறு. சொன்னதை கேளு, முதல்ல உதறு. வலிக்குதுமா. ஆமா, சின்ன குழந்தை இல்ல, இப்பதான் பிறந்து வந்திருக்கான். இப்படி வழுக்கி விழுந்து ஆளு கத்துனா எல்லாரும் டென்ஷனா தான் ஆவாங்க. ஏமா கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? இல்லப்பா, ஃபாஸ்டா ஓடி வந்த ஸ்லிப் ஆயிடுச்சுப்பா. ஃபாஸ்டா ஓடி வந்தியா? இந்த ஹை ஹீல்ஸ் போடாதன்னு எத்தனை தடவை சொல்றது? இங்க என்ன வேலையை கழட்டுற? சும்மா தானே இருக்க, எதுக்கு ஃபாஸ்டா ஓடி வந்த? அம்மா, நான் என்னம்மா சும்மாவா இருக்கேன்? உங்களுக்கு எப்பவும் நல்ல பொண்ணா இருக்கேன். அப்புறம் அக்காவுக்கு அண்ணாவுக்கு எல்லாம் நல்ல தங்கச்சியா இருக்கேன். அவளையே வெட்டியா இருக்கிற மாமாக்கு கூட நல்ல மச்சனிச்சியா இருக்கா. ஆளை பாரு. இங்க பாரு, முதல்ல இதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வை. ஆளை பாரு. டைம் வேஸ்ட் இருக்க பண்ணிக்க. சுரேகா பார்த்து வரக்கூடாதா? அப்பா பாருங்கப்பா அம்மாவை எப்படி பேசிட்டு எதும்மா, போறாங்கன்னு. ரொம்ப வலிக்குதாம்மா? ஆமாப்பா. டாக்டர் கிட்ட வேணா போயிட்டு வருவோமா? இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஆ, சரி, நான் புஷ்பா கிட்ட சொல்லி சுடுதண்ணி வைக்க சொல்றேன். உத்தரம் கொடுத்தா சரியாயிடும். டேக் கேர். சரிப்பா. இதுவே அந்த வேலைக்காரி கொண்டுனா நந்தினி அப்படின்ட்டு போயிருப்பாரு. டாக்டர் பெத்த பொண்ணுப்பா. அம்மா, ஐயோ வலி தாங்க முடியலையே. சுரேகா, ஏதோ பூனை கத்துற மாதிரி சத்தம் கிடைச்சு. உனக்கு எதுவும் கிடைச்சாமா? மாமா பூனை இல்ல, நான் தான். கால் ரெண்டும் slip ஒண்ணுதான். ஆயிடுச்சு. ஏமா வழக்கமா மத்தவங்களை கீழே தள்ளி விட்டு தானே நமக்கு பழக்கம். இன்னைக்கு என்ன புதுசா நீ? சும்மா இருங்க. ஏய் சுரேகா, பரவாயில்லையா? பெட்டரா இருக்கா? ஓகேக்கா. விழுந்த நேரத்துல வலி அதிகமா இருந்தது. இப்ப பரவாயில்ல. பார்த்து கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும்ல. பார்த்து மறுபடியும் விழுங்க. என்னங்க, என்ன இது? ஏதோ பத்திரிக்கை மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் எடுங்களேன். இந்த வீட்டுல இன்னும் பேப்பர் பொறுக்காது மட்டும் தான் மிச்சம். அதையும் நான் பண்றேமா? ஐயோ, என்ன இது? ஆட, நம்ம சூர்யாவோட கல்யாண பத்திரிக்கைமா? கல்யாண பத்திரிக்கையா? அது என்ன இங்க கிடக்குது? அருணாச்சலம் சுந்தரவல்லி தம்பதியரின் மகன் திருநிறை செல்வன் சூர்யாவிற்கும்